ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஜர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளே ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான ரீசனு சேலரி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல சேலரியில் வேலைக்கு போனால் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி நல்ல சேலரியில் வேலைக்கு போகிறதுக்கு என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தா, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல சேலரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நிறைய பேர் ஐடியில் ஜாப் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் எந்தெந்த ரோலுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, இல்லை இவ்வளோலாம் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். மேபி உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இவ்வளோ சேலரி இருக்காங்க, என்ன ஒரு 50,000 வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ, இல்லை 40,000 வரும்னு நினைக்கிறேன், 70,000 80,000 வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்டாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவோ பைத்தானோ ஃபுல் ஸ்டாக்கோ ஏதோ ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாதிக்க போகிறாங்க எக்ஸாக்டான வேல்யூ மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அஸ் ஹெச்ஆர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால மோர் தென் 2 இயர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில் செட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பீப்புள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அதனால் மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இப்போ ஒரு ரோலுக்கும் ஜாவா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா ரோலுக்குமே எவ்வளோ சேலரி எக்ஸாக்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு டேட்டா தெரியும். மோஸ்ட்லி நான் சொல்கிற இந்த வேல்யூ எல்லாமே 90% 95% ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, இல்லை எந்த ஜாப் ரோலுக்கு அதிக சேலரி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் ஹெச்ஆர் நபி. நான் ஃப்ரெஷர் சைட்டில் ஜாப் எடுக்குன்னு தேவையான எல்லா விதமான வீடியோஸும் போட்டுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து ஐட்டில் ஜாப் எடுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ சேலரி நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே அப்படி இப்படின்னு பார்க்காம ஒரு மெஸரபிளாக பார்க்கலான்ட்டு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இப்படிங்கிற ஒரு 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் பார்க்க போகிறோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஐடி எம்ப்ளாயி ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கம்பெனி மாறலாம்னு முடிவு எடுப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ் அப்போ நீங்கள் எவ்வளோ சேலரிக்கு போகலாம், அதே மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ நீங்கள் எவ்வளோ சேலரிக்கு போகலாம், அதே மாதிரி 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ எவ்வளோ சேலரிக்கு போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர். ஏன்னா நிறைய பேர் ஜாவா ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஜாவா டெவலப்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு ஹை அண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்காரு இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ ஜாவா டெவலப்பர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7 LP வாங்கிட்டு இருக்காரு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் 3 LP 4 LP போனீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் 7 LP வரையும் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பராக மாற முடியும். என்னோட ஃப்ரெண்டே கூட ஒருத்தர் 1 year 8 month எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு ஜாவா டெவலப்பராக சுவிட்ச் ஆயிருக்காரு 7 LP வித் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே. ஸோ அந்த கால்குலேஷன் தான் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7 LP ஆகும். 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 LP உங்களால் வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி 10 வருஷத்தில் உங்களுக்கு 30 LP வரையும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 30 LPனா நியர்பை உங்களுக்கு டாக்ஸஸ் எல்லாமே போக நியர்பை ஒரு 2 lakhs கிட்ட உங்களுக்கு கைக்கு வரும் மந்த்லி சேலரியாகவே. நீங்கள் டாக்ஸஸ் எல்லாம் இது பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜாக அதை 12 மாதத்துக்குன்னு பிரித்து பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம் வித்தின் 10 இயர்ஸில். இப்போ உங்கள் ஏஜ் 21 இருக்குது, இப்போ ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா 31 அட் ஏஜ் ஆஃப் 31 நீங்கள் 2 lakhs to 2.5 lakhs சேலரி வாங்குற வரை போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பருக்கு நான் பார்த்த வரையும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்ட வரையும் ரேஞ்சாக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது எந்த ரோட பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு அடுத்தபடியாக ட்ரை பண்ணிட்டு இருக்குது பைத்தான் தான். ஸோ பைத்தானில் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க பீப்புள் மோஸ்ட்லி ஆவரேஜ் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜாவா அளவுக்கு இப்போ 7 LP வரையுமே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களும் பைத்தானில் சுவிட்ச் ஆகி மூவ் ஆகுறாங்க. நிறைய பேர் ஃப்ரெஷராகவே இருந்தான்னு சொல்லிட்டு கூட 7 LP போகிறாங்க பைத்தானுக்கு. அது எல்லாமே எக்ஸ்பர்ஷன் கேஸ். ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கேஸ் ஒரு 60% 70% ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு 80% ஆஃப் பீப்புளே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நிறைய மீதி இருக்க 20% பீப்புள் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக வாங்கலாம். அதை விட்டுருங்க, ஆவரேஜாக நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் அதுதான். அவுட் ஆஃப் 100 பீப்புளில் 60 to 80% ஆஃப் பீப்புள் வாங்கிட்டு இருக்க சேலரி இதாக தான் இருந்துட்டு இருக்கு 2 இயர்ஸில் பைத்தானுக்கு 7 LP. அதே மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப 12 LP வரையும் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஜாவாவோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மி தான். பட் ஆவரேஜாக மற்ற இடத்துல விசாரிக்கிறப்போ 5 இயர்ஸாக இருந்த பீப்புளை நான் பார்க்குறப்போ 12 தான் கொடுத்துட்ருக்காங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ நியர்பை 25 LP கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இந்த பைத்தான் டெவலப்பருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்னொரு ஃபியூச்சரில் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மாறப்ப கண்டிப்பாக இந்த டேட்டா எல்லாமே மாறும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 25 LP வாங்குறாங்க. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடியன் ஸ்கூல். ஜிதேந்திர குமார் அப்படிங்கிற ஒருத்தர் ஃப்ரம் அ வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு டாப் ஐடி கம்பெனி பீப்புள் டாக்குற இடத்துல ரியாக்ட் வெப் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ வில்லேஜ் பேக்ரவுண்ட் வந்து படிச்சனால அவருக்கு பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் நாலேஜ் கேப்ஸ் நிறையா இருக்குது. லைக் காலேஜில் சொல்லித்தர விஷயங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடிஷனலாக ஜாப் எடுக்க தேவையான ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவரோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலிமா ஒரு ஓடியன் ஸ்கூல் வந்திருக்காரு. ஸோ ஓடியன் ஸ்கூல் மூலிமா ஒரு வெப் டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக லேர்ன் பண்ணி டாப் டியூட்டர்ஸோட கேட்டு நிறைய லேர்ன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வெப் டெவலப்பராக இப்போ பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்
விஷயங்கள் ஓடியன் ஸ்கூலில் எனக்கு ஸ்ட்ராங்கான விஷயத்தை லேர்ன் பண்ணனாலையும் ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்தனாலும் நல்லா ஈஸியாக ஜாப் வாங்க முடியும்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த வெப் டெவலப்மெண்ட்டில் அவர் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ், எக்ஸ்பர்ட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், மாங்கோ டிபி அப்படிங்கிற இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே லேர்ன் பண்ணனால தான் அவரால் ஈஸியாக ஜாப் எடுத்துருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருக்க டெக்னாலஜிஸை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓடியன் ஸ்கூல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஓடியன் ஸ்கூலில் டாப் ஹை கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டரை வச்சு ரெக்கார்டிங் அண்ட் தென் வீக்கெண்ட் லைவ் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 3 months. ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே நீங்கள் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிகாஸ் 500+ ஹையரிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் ஜிதேந்தரும் ஈஸியாக அவர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இவங்க உங்களுக்கு நார்மலாக பிளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட பேசி சேலரி நெகோசியேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியும் பிளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் கோஹெட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா 30 December ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற 100 பீப்புளுக்கு 15,000 வரையும் ஸ்காலர்ஷிப் கூட ரெடியாக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வித்தின் 10 daysக்குள்ளே ரீஃபண்ட் பாலிசி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள் கோர்ஸ் ஒர்த்தாக இருக்கும்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் ஒரே ஸ்லாட்டில் பே பண்ண முடியலனாலும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ரியாக்ட் டெவலப்மெண்ட் சைடில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க வித் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டண்டோட அப்படின்னா ஓடியன்ஸ்குள்ளே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கோஹர்ட்டில் ஜாயின் பண்ணி நீங்களும் வெப் டெவலப்பராக ஜிதேந்தர் மாதிரி ஆகுங்க. அடுத்தது தேட நம்ம பார்க்கக்கூடிய ரோல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாவா பைத்தானோட சேர்த்துக்கிற விஷயமே இந்த ஃபுல் ஸ்டாக் தான். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, பைத்தான் ஃபுல் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை மெயின் ஸ்டாக், மவுண்ட் ஸ்டாக் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 8 LPA வரையும் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாவா அண்ட் பைத்தான் வரையும் பேக் அண்ட் மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு நியர்பை 6-7 அந்த ரேஞ்சில் தான். பட் ஃபுல் ஸ்டாக்ல நீங்கள் போகிறீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸில் 8 LPA வரையும் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 18 LPA போகிறாங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் 18 LPA வரையும் மூவ் பண்ணுறாங்க வித்தின் 5 yearsல. அதே மாதிரி 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 30 LPA வரையும் உங்களால் போக முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட சேலரி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமேலு டெவலப்மெண்ட்டில் வேணால் நான் கோடிங் சைடில் இருந்தால் டெஸ்டிங் ட்ரை பண்ணுவீங்க. டெஸ்டிங்கில் எவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 5 LPA உங்களால் வாங்க முடியும் டெஸ்டிங்கில் இருக்கப்போ. அதே மாதிரி 5 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா ஆவரேஜாக 10 LPA வரையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு டெஸ்டிங் சைடில் 0 கோடிங், கொஞ்சம் கோட் இருக்கும், பேசிக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா விஷயமும் இருக்கணும். பட் அது நான் கோடிங்காக தான் நிறைய இடத்துல கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரோலில் இப்போ நான் கோடிங் சைடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட இப்போ 10 years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் 18 LPA வரையும் நான் கோடிங் சைட்லேயே உங்களால் போக முடியும். அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 18 LPA கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்க விஷயம். அடுத்தது சப்போர்ட் இன்ஜினியருக்கு வரும். ஸோ நீங்கள் சப்போர்ட் இன்ஜினியர்னா ஈஸியாக ட்ரை பண்ணலாம். L1, L2, L3 சப்போர்ட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 5 LPA வரையும், அதே மாதிரி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 8 LPA இருக்கும், அதே மாதிரி 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 15 LPA வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இன்ஜினியர்ஸோட சேலரி வந்துட்டு இருக்கு 5, 8, 15. ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் குறைஞ்சிட்டு வரும். பிகாஸ் ஒரு ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஐட்டில் எல்லா ரோலுக்குமே எல்லா விதமான சேலரி ஒரே மாதிரி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ரோலை பொறுத்து அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்தும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ அதுக்கப்புறமே கிளவுட் சைடு எடுத்துக்கலாம். நிறைய பேர் கிளவுட் சைடில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. ஸோ கிளவுட் சைடில் AWS சைடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் AWS சைடில் இருந்துட்டு இருக்க சப்போர்ட் இன்ஜினியர் டெவலப்பர்ஸ் எல்லாருமே நியர்பை நான் ஆவரேஜாக பார்க்குறப்போ அவங்க 8 LPA வரையும் வாங்கிட்டு இருக்காங்க AWS சைடில். அதே மாதிரி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள் 13 LPAவும், 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள் 25 LPA வரையும் வாங்கிட்டு இருக்காங்க AWSல. பட் இன்னும் AWS கிளவுட் பிளாட்ஃபார்ம் இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 3 to 5 yearsல கண்டிப்பாக இன்னும் சேலரி ரொம்ப அதிகமாக தான் போகுது. இது ஒரு ஆவரேஜ் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு வரும். நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரெஷர் ஈஸியாக ஜாப் எடுக்கலாங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதுக்குள்ள நிறைய ரோல் இருக்குது. பட் அதுக்கு சேலரி கம்மி தான். எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெறும் 4 LPA உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ 7 LPA உங்களால் வாங்க முடியும். 10 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா 12 LPA வாங்க முடியும். 12 LPAனா ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 lakh per month வருது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனில் நீங்கள் கரியரை மூவ் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட சேலரியாக இருக்கும். நான் பார்த்த வரையும் ஐடி சைடில் இது ஒரு லோ பேயிங்காக இருக்குது. பட் லோ பேயிங்காக இருந்தாலும் காம்படிஷனும் கம்மி. நிறைய பேர் படிக்கிறதும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் ப்ரோ, எனக்கு இந்த சேலரி என்ன ஓகேனா தாராளமாக கண்ண மூடி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான ஓப்பனிங் எக்கச்சக்கமாக
இருக்குமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ரேஞ்சுக்கு போயிட முடியும் டெஃபினட்டாக. ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டிசைனிங் சைடில் இருக்க யூஎக்ஸ் யூஐ டிசைனருக்கு வரும். ஸோ யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸ் எவ்வளோ ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா டெவலப்பர் கோடிங் சைட் நான் கோடிங் அது ஒரு தனி கேட்டகரி. பட் டிசைனிங்கில் இருக்கவங்களும் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜாக மிட் லெவலில் ரெண்டையுமே மிட் பண்ணுற மாதிரி, நான் கோடிங் அளவுக்கு ரொம்ப கீழே எல்லாமே, கோடிங் அளவுக்கு மேலே எல்லாமே ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுற யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் தான். ஸோ அந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனிங்கில் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 6 LPAவும் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 12 LPA வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா 20 LPA வரை வாங்கியிருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் யூஐ டிசைனரோட சேலரி பேட்டர்னாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அவர் ஒரு பெங்களூரில் இருக்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு மூவ் ஆனார். ஸோ அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 16 LPA இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ 16 தான் இவ்வளோ வாங்க முடியுமாட்டு. இல்லை ப்ரோ, அதை ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 அந்த மாதிரி இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நான் கொஞ்சம் ஸ்கில்டாக இருந்தனால என்னோட கம்பெனியில் டிமாண்ட் இருந்தனால இந்த ப்ரைஸ் எனக்கு கோட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக 5 yearsல 12 வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனிங்கில். ஸோ எல்லா ரோலுக்குமான நான் சொன்ன அந்த 8 ரோலுக்குமான சேலரியும் பார்த்துட்டோம். ப்ரோ இந்த சேலரி இப்படி தான் இருக்குமா, நான் ஒரு 10 வருஷம் ஆகிறப்ப இதை தான் வாங்குவேன்னா டெஃபினட்டாக கிடையாது. இன்ஃப்ளேஷன்லேருந்து எல்லா விஷயமும் ஏறிட்டே தான் இருக்குது. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா எடுத்தீங்கன்னா, ஏன் 10 வருஷம் லாக்டவுனுக்கு முன்னாடி டேட்டா எடுத்தால் கூட ஐடி இண்டஸ்ட்ரியில் இதில் வாங்கிட்டு இருக்க பாதி சம்பளம், அதாவது இப்போ 10 LPA இப்போ 5 yearsல வாங்குறாங்கன்னா அதோட பாதி சம்பளம் 5 LPA தான் இப்போ கொடுத்துருந்தாங்க. இந்த 5 yearsல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச். நீங்களாம் வந்து நம்மளாம் போய் ஒரு 10 years ஆகிறப்ப டெஃபினட்டாக இதோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 இல்லைனா 2x ஆச்சு மணி டபுளாக வாங்க முடியும். அந்தளவுக்கு நம்மளோட செலவும் எல்லா விஷயங்களும் ஏற தான் போகுது. பட் இந்த சேலரி நீங்கள் 10 வருஷத்தில் இருக்க டெஃபினட்டாக ஏறுன்னு சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி ஒரு 5 years ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சேலரி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபியூச்சரில் நீங்கிறப்ப கண்டிப்பாக இந்த வேல்யூ எல்லாம் வரும். பட் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்டில் இந்த தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுங்க. இல்லை நீங்கள் இந்த ரோலுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடச்சா அதுவும் நல்லாவும் கொண்டு போகும். ஸோ அதுக்காக ஒரு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி, ஏன்னா சேலரிங்கிற விஷயத்தை நீங்கள் எங்கேயுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் யாரை கேட்டாலுமே சேலரிங்கிறது எவ்வளோ கேட்காதப்பா சொல்லாதப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹெச்ஆராக எங்களோட வேலையே ஒவ்வொருத்தரோட சேலரியும் கேட்டு அவங்களுக்கான பேக்கேஜை கொடுத்து கம்பெனியில் எடுக்கிறது தான். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வச்சது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாவா டெவலப்பர், பைத்தான், ஃபுல் ஸ்டாக், யூஎக்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டறியும் இந்த டேட்டாவை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுங்கிறனால தான் எல்லாருமே ஐடியில் வந்துட்டு இருக்காங்க கைஸ். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஐடியில் ஜாப் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருந்துட்டு இருக்கும். ஸோ ஹோப் இது தெரிஞ்சிட்டு அப்புறமாச்சு நீங்கள் இன்னும் மோட்டிவேட்டாக நல்லா படித்து ஈஸியாக ஜாப் எடுப்பீங்க, இல்லை அதுக்கான ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு 5 to 10 பேருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இவ்வளோ சேலரி சம்பாதிக்க முடியுமான்னு. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ஐடிலாம் எதுக்கிட்ட மச்சான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ பாரு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி இந்த வீடியோவை சொல்லுங்கள். ரொம்ப பெனிஃபிட்டாக இருங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ ரோலை பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த 2024 எந்த ரோலாக ட்ரெண்டாக போக போது நீங்கள் நான் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த ரோலையும் செக் பண்ணி பார்த்துட்டு சேலரி வைஸ் ரெண்டையும் பாருங்கள். எந்த ரோலுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளஸ் இந்த வீடியோவில் சேலரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. வீடியோ இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எந்த வரையும் பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.